ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 6த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சைஸ் 4.2 தான் கன்டின்யூ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எக்சைஸ் 4.2 தான் முடிச்சோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. நேம் த 6th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேம் த ஆங்கிள் இன் ஈச் ஃபிகர் கிவன் பிலோ இன் ஆல் பாசிபிள் வேஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க ஒரு 4 ஆங்கிள் 4 டயகிராம் கொடுத்துருக்கோம். அது ஒவ்வொரு டயகிராம்ல இருக்கிற ஆங்கிள் நம்ம நேம் பண்ணணும் அவ்வளவுதான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா லைக் லெட்ஸ் இங்க வர்டெக்ஸ் பாத்தீங்கன்னா எம் தான். ஃபர்ஸ்ட் வர்டெக்ஸ் எழுதிக்கோங்க இங்க. ஸோ வர்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் வர்டெக்ஸ் எழுதிட்டு மீதி ரெண்டு லெட்டர் இருக்கு. மற்ற அந்த 2 லெட்டர் நீங்க எந்த ஆர்டர் வேணாலும் எழுதிக்கலாம். லைக் எல்ல ஃபர்ஸ்ட் எழுதலாம், என்ன செகண்ட் எழுதலாம், இல்ல மறுபடியும் வர்டெக்ஸ் போட்டு என்ன ஃபர்ஸ்ட் எழுதலாம், எல்ல செகண்ட் எழுதலாம். ஸோ ஆங்கிள் என்எம்எல்னு சொல்லலாம், இல்லை ஆங்கிள் எல்எம்எல்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு விதமா நேம் பண்ணணும்னா ஆங்கிள் என்எம்எல்னு சொல்லலாம், இல்லை எல்எம்எல்னு சொல்லலாம். வெர்டெக்ஸ் நடுவில் இருக்கணும், அதான் மெயின் பாயிண்ட் இதுல. ரெண்டு விதமா நேம் பண்றதுக்குமே வெர்டெக்ஸ் நடுவில் இருக்கும். ஸோ ஒரு ஆங்கிளை நீங்க ரெண்டு விதமா நேம் பண்ணலாம் எப்போதுமே. லைக் பிக்யூஆர்னு நேம் பண்ணலாம், இல்லை ஆர்கியூபின்னு நேம் பண்ணலாம். ஆனால் வெர்டெக்ஸ் எப்பவும் நடுவில் இருக்கணும், அதான் மெயின் பாயிண்ட். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. வெர்டெக்ஸ் ஷுட் ஆல்வேஸ் பி இந்த மிடில். ஸோ இங்க நீங்க இந்த இப்போ செகண்ட் டயக்ராம் எப்படி நேம் பண்ணலாம்னா ஆங்கிள் பி கியூஆர் நேம் பண்ணலாம், இல்லை ஆங்கிள் ஆர்கியூபின்னு நேம் பண்ணலாம். ஆனால் ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா கியூ வந்து நடுவில் தான் இருக்கும். மற்ற ரெண்டு லெட்டரை நீங்க எந்த ஆர்டர்ல வேணாலும் எழுதிக்கலாம். பிஏ ஃபர்ஸ்ட்ல எழுதிட்டு கியூ ஆர் லாஸ்ட் எழுதலாம், இல்லை ஆர் ஃபர்ஸ்ட்ல எழுதிட்டு பிஏ லாஸ்ட் எழுதலாம். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ இந்த தேர்ட் கொஸ்டின் போடலாம். இது இப்போ மறுபடியும் வெர்டெக்ஸ் நான் நடுவில் எழுதலாம். ஆங்கிள் எம்என்ஓ எப்படி எழுதலாம்? எம்என்ஓ இப்படி எழுதலாம், இல்லை ஆங்கிள் ஓஎன்எம்னு எழுதலாம். ஓஎன்எம் எம்என்ஓன்னு எழுதலாம், இல்லை ஓஎன்எம்னு எழுதலாம். ரெண்டுமே இதே ஆங்கிள் தான் குறிக்குது. ஆங்கிள் என்ன தான் குறிக்குது. ஸோ ஆங்கிள் ஓஎன்எம் ஓஎன்எம். ஸோ இரண்டும் இந்த தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின். இது ஆங்கிள் எஸ்ஏஎஃப்னு எழுதலாம், இல்லை டிஏஎஸ்ன்னு எழுதலாம். மறுபடியும் ரெண்டுமே வெர்டெக்ஸ் நடுவில் தான் இருக்கும். இது ரெண்டு ஆங்கிள்லையுமே வெர்டெக்ஸ் நடுவில் தான் இருக்கும். இப்போ இது எப்படி எழுத போறோம்னா லைக் ஆங்கிள் எஸ்ஏடின்னு எழுதலாம், இல்லை ஆங்கிள் டிஏஎஸ்ன்னு எழுதலாம். ஏற்கனவே நம்ம நேமிங் ஆங்கிள்ஸ் பற்றி ஒரு எக்ஸசைஸ் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஸோ அந்த வீடியோ எங்கேயும் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை காமிக்கிறேன். ஆக்சுவலாக நேமிங் ஆங்கிள்ஸ் இங்கேயும் போட்டேன் அந்த வீடியோவை. இங்கதான் இந்த நேமிங் ஆங்கிள்ஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம போடுற ப்ராடக்ட்டுக்கு வந்துடலாம். இங்கே வந்துட்டோம். ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டிஏஎஸ்னு எழுதலாம், இல்லை ஆங்கிள் எஸ்ஏடின்னு எழுதலாம். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ஆங்கிள் டிஏஎஸ் ஆர் ஆங்கிள் எஸ்ஏடி ஆர் ஆங்கிள் எஸ்ஏடி ரெண்டுமே கரெக்ட் தான். வெர்டெக்ஸ் நடுவில் இருக்கணும். வெர்டெக்ஸ் ஷுட் பி இந்த மிடில். பேசிக்காக நேமிங் ஆங்கிள்ஸ்ல இதை விட்டு ஞாபகம் வச்சுட்டா போதும். வெர்டெக்ஸ் ஷுட் பி இந்த மிடில். Vertex should be in the middle. Write the other two letters in any order. Write other two letters. Other two letters in any order. இதான் பேசிக் ஐடியா ஆங்கிள் நேமிங்கை பொறுத்த வரைக்கும். இன் எனி ஆர்டர். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ஈஸியாக ஆங்கிள் நேம் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். Vertex should be in the middle. செகண்ட் பாயிண்ட் ரைட் the other two letters in any order. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ரெண்டு ஆர்டர்ல எழுதினீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் எல் எழுதிட்டு அப்புறம் என்ன எழுதிங்கன்னா ஒரு 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 பாசிபிலிட்டி கிடைச்சிரும். அப்புறம் இது ஒரு பாசிபிலிட்டி. இல்லை என்ன எழுதிட்டு அப்புறம் எல் எழுதினா இது ரெண்டாவது பாசிபிலிட்டி. ஸோ ரெண்டு விதமாக எழுதலாம். ஒரு ஆங்கிள் நீங்கள் ரெண்டு விதமாக எழுதலாம். ஸோ அதெல்லாம் நான் இப்போ சொன்னேன். அதை வச்சு தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணேன். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரினா பேசிக்காக உங்களுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ ஒரு ரெண்டு ஆங்கிள் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 90 டிகிரிஸ் வரும். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னா காம்ப்ளிமெண்ட்ரி இடம் இல்லாதனால காம்ப்ளிமெண்ட்ரின்னு போட்டிருக்கேன். காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னா என்ன அர்த்தம்னா இஃப் யூ ஆட் லெட்ஸ் ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி டோட்டல் ஷுட் பி 90 கொடுக்கணும். இப்போதான் காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பி ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னு அர்த்தம். நான் பேர்னு ஏன் சொல்றேன்னா டபுளா இருக்கிறதுனால சொல்றேன். ஸோ சப்ளிமெண்ட்ரி பேர்னா எப்படி இருக்குன்னா சப்ளிமெண்ட்ரி பேர் எப்படி இருக்குன்னா ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 180 வரும். ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி ஷுட் பி ஈக்குவல் டு 180 வரும். ஸோ பேசிக் ஐடியா தான். ஸோ 180 வரும். மறுபடியும் பெண்ணை மாற்றிக்கிறேன். 180 இப்போ ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 180 வரும். ஸோ இது பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டா நல்ல விஷயம். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது காம்ப்ளிமெண்ட்ரியோட டெஃபினேஷன், இது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸோட டெஃபினேஷன். ஸோ 20 + 70 19 வருதா? கரெக்டாக வருதா? ஸோ இஸ் 20 and 70 காம்ப்ளிமெண்ட்ரின்னு கேட்டிருக்கலாம். 20 + 70 90 தான். 20 + 70 கூட்டினீங்கன்னா 90 தான் வருது.
ஸோ எஸ் இட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ ட்ரூ தான் இது. எஸ் இட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. செகண்ட் 88 + 12 பார்த்தீங்கன்னா 100ன்னு வருது. ஸோ 88 + 12 100 டிகிரிஸ். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது. காம்ப்ளிமெண்ட்ரியா டோட்டல் 90 தான் வரும், 100 வரக்கூடாது. ஸோ ஃபால்ஸ். ஸோ நோ. செகண்ட் கொஸ்டின் தப்பு. தேர்ட் கொஸ்டின் 80 and 180 ஆர் சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரி டோட்டலே 180 தான். ஸோ 80 + 180 தான் இட்ஸ் சம்திங் லைக் 260ன்னு நினைக்கிறேன். 260 இஸ் டெஃபினெட்லி நாட் சப்ளிமெண்ட்ரி. ஸோ ஃபால்ஸ் தான் இதுவும். ஸோ நோ தான், இதுவும் நோ தான். லாஸ்ட் கொஸ்டின் 0 and 180 ஆர் சப்ளிமெண்ட்ரி கேட்டோம். ரெண்டுத்தையும் கூட்டினா உங்களுக்கு 180 தான் வருது. ஸோ 0 + 180 இஸ் நத்திங் பட் 180 டிகிரிஸ். ஸோ ட்ரூ தான். ஸோ ஃபைனல் கொஸ்டினோட செவன்த் கொஸ்டின்ல ஃபைனல் பார்ட்டும் ட்ரூ தான். ஸோ எஸ் தே ஆர் சப்ளிமெண்ட்ரி. ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷனும் எஸ் ட்ரூ தான். மற்ற ரெண்டு ஆப்ஷன் செகண்டும் தேர்டும் ஃபால்ஸ். ஸோ அவ்வளோதான், இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. 8th கொஸ்டின் போகலாம். ட்ரா அண்ட் லேபிள் ஈச் ஆஃப் தீஸ் ஆங்கிள்ஸ். ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி நம்ம வரைச்சிடலாம் இல்லை ஆங்கிளும். ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கிட்டோம். இப்போ மூவ் பண்ண போகிறோம். இதான் வர்ச்சுவல் ப்ரொட்ராக்டர். ஆக்சுவலாக இப்போ இதான் வர்ச்சுவல் ப்ரொட்ராக்டர். ஃபர்ஸ்ட் 90 டிகிரி வரைச்சிடலாம். 90 டிகிரி ஒரு ரே வச்சு வரைஞ்சிடலாம். மேலே ஒரு ரே. ஓகே, என்ன பிரச்சனை தெரியல. ஓ, பிளாக் கலரில் இருக்கும், அதான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஒரு ஆரோ, இன்னொரு ஆரோ காணும். இப்போ ப்ரொட்ராக்டர் எடுத்துடலாம். இதான் 90 டிகிரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக இந்த ஆங்கிள் தான் 90 டிகிரிஸ். இப்போ நம்ம நேம் பண்ணிடலாம். ஏ வந்து வர்டெக்ஸ், என்ஏஎஸ்ல ஏ தான் வர்டெக்ஸ். மற்ற ரெண்டுத்தையும் எங்கே வேணாலும் எழுதிக்கலாம் நீங்கள். என்ன இங்கே எழுதிட்டு என்ஏஎஸ் இங்கே எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபைன். ஸோ ஆங்கிள் என்ஏஎஸ் இஸ் 90 டிகிரிஸ். என்ஏஎஸ் ஈக்குவல் டு 90 டிகிரிஸ். இது ஒரு இது முடிஞ்சிருச்சு. செகண்ட் கொஸ்டின் ஆங்கிள் பிக் ஈக்குவல் டு 35. பிக் மறுபடியும் ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கிறேன். இதை மூவ் பண்ணிக்கிறேன். இதை கீழே கொஞ்சம் மூவ் பண்ணிடுறேன். இன்னும் கீழே. ஓகே, 35 டிகிரிஸ். ஓகே, 35க்கு அதே மாதிரி நான் ஆரோ தான் யூஸ் பண்ண போறேன். வேற கலர் யூஸ் பண்றேன்னு, எல்லோ கலர் யூஸ் பண்றேன். 35 டிகிரிஸ். ஓகே, இது ஒரு ஆரோ. 30யோட கொஞ்சம் அதிகம். கரெக்டாக இங்கே வரும். கரெக்டாக இருக்கும். நீங்கள் ப்ரொட்ராக்டர் மூவ் பண்ணிக்கலாம். வேற கலர் கொடுத்துக்கிறேன். இதுதான் உங்களுக்கு 35 டிகிரிஸ் குறிக்கிற ஆரோ ஆங்கிள். பேசிக்காக இந்த ஆங்கிள் தான் 35 டிகிரிஸ். 35 டிகிரிஸ் பிக்குன்னு கொடுத்துருங்க. ஸோ ஐ தான் நடுவில் வரணும், ஏன்னா ஐ தான் வெர்டெக்ஸ். ஸோ பிக்கு. ஸோ இது கரெக்டாக இருக்கும். ஆங்கிள் பிக் ஈக்குவல் டு 35. ஆங்கிள் பிக் ஈக்குவல் டு 35 டிகிரிஸ். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் ஆங்கிள் எஸ்எம்சி ஈக்குவல் டு 145 டிகிரிஸ். மறுபடியும் ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கோங்க. மறுபடியும் கீழே தள்ளுங்க. வேற கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மி விட்டு. ஓகே, இங்கே வச்சுக்கலாம். 145 டிகிரிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அகைன் ஆரோ தேவைப்படுது. 145னா எங்கே வரும்னா சம்திங் லைக் வேற கலர் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். 145னா 150யோட கொஞ்சம் கம்மியாக வரும். இங்கே வரும் கரெக்டாக. இங்கே தான் வரும். இதுதான் 145ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக ப்ரொடக்ட் எடுத்துடுறேன். இங்கே மட்டும் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். சாரி, ஒரு ஹெட் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதான் 145 டிகிரிஸ். ஸோ இந்த பெரிய ஆங்கிள் தான் 145 டிகிரிஸ். கரெக்டாக வரையில நீங்கள் இந்த கர்வை. ஸோ இதான் பேசிக்காக இந்த கர்வ் தான். இந்த ஓப்பனிங் தான் 145 டிகிரிஸ். ஸோ என்ன கொடுத்துருக்கோம் நேம் எஸ்எம்சி. ஸோ எம் நடுவில் வரணும். எஸ் எங்கன்னா இங்கே போட்டுக்கலாம், சி எங்கே போட்டுக்கலாம். ஸோ ஆங்கிள் எஸ்எம்சி ஈக்குவல் டு 145 டிகிரிஸ். அவ்வளோதான், 145 டிகிரிஸ். ஸோ இதுவும் கரெக்ட் தான். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் ஆங்கிள் ஏபிசி இஸ் 180. ஸோ இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் தான். ஸோ இன்ஃபேக்ட் ப்ரொட்ராக்டரே தேவையில்லை. ஒரு டபுள் ஹெட்டட் ஆரோ வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு வேற கலர் எடுத்துக்கிறேன். இதையும் எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஆங்கிள் ஏபிசின்னு கொடுத்துருங்க. ஆங்கிள் ஏபிசி இது இப்படி தான் இருக்கும், 180 டிகிரிஸ். அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் நதிங் பட் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ எல்லாம் வரைஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம என்ஏஎஸ் வரைஞ்சிட்டோம், பிக் வரைஞ்சிட்டோம், எஸ்எம்சியும் வரைஞ்சிட்டோம், ஏபிசியும் வரைஞ்சிட்டோம், ஆங்கிள் ஏபிசி. ஸோ இந்த கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து ஓகே 9th கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்னெல்லாம் முடிச்சிருக்கோம்னா 8th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 7th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 6th கொஸ்டின் முடிச்சிட்டோம் ஃப்ரம் எக்ஸைஸ் 4.2. ஸோ எக்ஸைஸ் 4.2 நம்ம 6, 7, 8 முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம 9th கொஸ்டின்லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.